அத்தை, எங்க அத்தை போயிருந்தீங்க? ஆளையே காணோம். சும்மா வீட்ல இருக்க போர் அடிச்சுதுப்பா, அதான் பார்க் வரைக்கும் போயிட்டு வாக்கிங் பண்ணிட்டு வரலான்னு. இங்க இருந்து நடந்தா போனீங்க? ஆமாப்பா. என்ன அத்தை, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டு போயிருப்பேன்ல. உனக்கு எதுக்குப்பா சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல அத்தை. நீங்க சொல்லுங்க, எங்க வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன். சரி. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களேன். நீ போ, நான் வரேன். என்ன செல்வா? எல்லாம் குழந்தைக்காக தான் அத்தை. நல்லதே நடக்கும் போ. என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன் அத்தை. ஹலோ சார். ஹேய், நீ நடிங்க. என்ன சார், அத்தை மேல காட்டுற அக்கறை கூட என் மேல காட்ட மாட்டேன்றீங்க? பின்ன என்ன, அவங்க வந்து இங்க இருக்கணும், நம்மளெல்லாம் பார்த்துக்கணும்னு என்ன தலையெழுத்தா? பார்த்துக்கிறாங்களே, அப்போ அவங்கள நம்ம தானே பார்த்துக்கணும். ம் என்னடி சலிச்சிக்கிற? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம விஷயத்தை பத்தி பேசுவோமா? அடியே மனோ, உனக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியுமா? ம் அடிப்பாவி, உனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியுன்றதே எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். அது சரி, இங்க பொண்டாட்டி நாங்க ரொமான்ஸ் பண்ணாததுனால எங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. புருஷங்கார நீங்க அன்பா நடந்துக்கிட்டா தானே எங்களுக்கு ரொமான்ஸ் பண்ண தோணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு சிடு சிடு சிடுன்னு மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி தோணும்? அவ்வளோதானே, இனிமே அன்பா பிஸ்டா போயிடுச்சு. டைம் ஆகுது, பொண்ணை கூப்பிடலாம்ல. பொண்ணு காலைல வெளில போனா இப்ப வர நேரம் தான், இருங்க ஃபோன் பண்றேன். சரி. தோ வந்துட்டாலே. ஹாய்மா. வாடா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ ஹாய். ஹாய். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுமா. ஓகேம்மா. செல்வா, பொண்ணு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கால. ம். வாமா, வந்து உட்காரு. இங்க பாருங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னடா, ஓகே தானே? ஓகேம்மா. எங்க சைட்ல இருந்து எந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் இல்லைங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும். அத நீங்க தான் பண்ணணும். என் ஸ்டேட்டஸ்க்கு என்னால பண்ண முடியாதுன்னுலாம் இல்லை, ஆனா என் பொண்ணு வாழ போற இடத்துல இருந்து வந்து இவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்ற பேரு எனக்கு வேணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணோட கல்யாணத்தை இந்த ஊரே பேசுற அவளுக்கு ஜாம் ஜான் பண்ணிடுவோம். அவ்வளோ ஏங்க, இந்த ஒரு காலே எங்க வீட்டு பெரிய மருமக, அவங்க கல்யாணத்தை யார் பண்ணது? நாங்க தானே எல்லாமே பண்ணோம். சும்மா ஜாம் ஜாம்னு ஊரே மெச்சிற அளவுக்கு பண்ணோம். அவங்க வீடு மிடில் கிளாஸா இருக்கிறதுனால நாங்க தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணோம்.